ஜப்பான்ல இருந்து ஒரு ஷிப் வருது. ஒரு பிஸ்னஸ் மேன் இருக்காரு. அந்த பிஸ்னஸ் மேனோட கோல்டு மணி எல்லாமே இருக்கு. அதை ராபர் பண்ண வர சில ஆட்களை அங்க இருக்கிற ஒரு இளம் பையன் போட்டு போலான்னு போலறான். டுவர்ட்ஸ் த எண்ட் அவன் தான் இந்த பாம்பேயவே ரூல் பண்ண போறான்னு சொன்னா யாராவது நம்புவீங்களா? என்னடா சம்பந்தமே இல்லாம ஜப்பான்லேருந்து வரான், கேட்டா இவன் தான் ரூலு, என்னடா வாட் டாக்கிங் அப்படின்றீங்களா? எஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவி ரிவ்யூ த ஓஜி. இந்த படத்தோட ஹீரோ நம்ம பவர் ஸ்டார் பவன் கல்யாண். பவர் ஸ்டார்னு சொல்லக்கூடாது, பவன் கல்யாண். அண்ட் ஹீரோயினா நம்ம கியூட்டி பிரியங்கா மோகன் நடிச்சிருக்காங்க. என்ன இதெல்லாம் சும்மா அண்ட் முக்கியமான ரோல்ல பிரகாஷ் ராஜ் சார் நடிச்சிருக்காங்க. ஆல்ரெடி தெலுங்குல பிரகாஷ் ராஜ் சாருக்கும் பவன் கல்யாணுக்கும் பயங்கரமான ஒரு பொலிட்டிக்கல் ப்ராப்ளம் ஓடிட்டு இருக்கு. அதெல்லாம் இவங்க எப்படி டேக்கிள் பண்ணி ஒரே செட்ல ரெண்டு பேரும் ஒன்னா எப்படி நடிச்சாங்கன்றது ஒரு பெரிய ஷாக்கிங்கான நியூஸ். இதுல வில்லனா இம்ரான் நடிச்சிருக்காரு, பாலிவுட் ஆக்டர். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பிளஸ் பாயிண்டே பிஜிஎம் அண்ட் மியூசிக் சாங்ஸ் தான். தமன் வந்து எனக்கு தெரிஞ்சு காட் மோடுக்கு போய் ஒரு படத்துல எஃபோர்ட் போட்டு ஒர்க் பண்ணது இதுதான். முத தடவை அவரோட அந்த அண்டா குண்டா எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு சும்மா புதுசா எக்யூப்மெண்ட்டை வாங்கி அட்டி நொறுக்கி தள்ளி இருக்கிறாப்புல தியேட்டர்ல உட்கார முடியல. சும்மா அப்படியே கை காலெல்லாம் நிறமெல்லாம் எனக்கு புடைக்குது, தலைவா என் கையில் அறுத்துக்கோ, ரத்தத்தை வாங்கிக்கோன்னு சொல்ற அளவுக்கான ஹெவி கூஸ் பம்ப்ஸ். பாதி படத்துல பவன் கல்யாண் சார் நடிக்கவே இல்லை. பட் அதை வந்து டைரக்டர் ரொம்ப எக்ஸலண்டா, ரொம்ப டெக்னிக்கலா அதை எப்படி காமிச்சா ஆடியன்ஸ் வந்து பவராக செலிப்ரேட் பண்ணுவாங்கன்றத சாஹோ படத்தை எடுத்த நம்ம சுஜித் டைரக்டர் இதில் எக்ஸலண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு. படத்தோட கதை ரொம்ப சிம்பிள். ஊர்லேருந்து ஒருத்தன் வருவான், அவன் தான் வந்து பாம்பேவே ரூல் பண்ணுவான். எண்டில் அவர் தான் மிகப்பெரிய டானாக இருப்பார், அவர் தான் ஓஜியாக இருப்பார். எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா? எஸ், குட் பேட் அக்லியோட கதையும் இந்த கதையும் ரொம்ப 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 சிமிலரான கதை. அன்ஃபார்ச்சுனேட்டாக இதில் ரொம்ப நம்ம ஒத்துக்க வேண்டிய உண்மை என்னென்னா, இந்த படம் வந்து 2022 ரிலீஸ் ஆகிருக்கணும், ஆகலை. இந்த படம் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ண மூவி. அதனால குட் பேட் அக்லியும் ஓஜியும் சேம் ஸ்டோரி, அவங்க பார்த்து இவங்க காப்பி அடிச்சிட்டாங்கன்னு யாரும் சொல்லாதீங்க. ஃபேக்ட் என்னென்னா, ஓஜி வந்து ரொம்ப பழைய படம், ரிலீஸ் தான் இப்போ நடந்திருக்குது. ஸோ இந்த படம் இப்போ ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பார்க்கணுன்னா செக் பண்ணி பாருங்கள். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம்னு எல்லா லாங்குவேஜஸ்லையும் அவைலபிளாக இருக்குது. மாசாக கமர்ஷியலாக ஹை இன்டென்ஸ்டாக மியூசிக்கோட கேட்டு சும்மா ரப்ப ரப்பனா ஜாலியாக என்ஜாய் பண்ணால் இந்த மாதிரி ஒரு படம் இருக்கும், பாருங்கள்.